ரொம்ப பெரிய இழப்பு இது. எனக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இது இயற்கைக்கு விழுந்த ஒரு பெரிய இடி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 1 கோடி மரங்களை நான் நட்டுருவேன் அப்படின்னு ஒரு சபதத்தோட போயிட்டு இருந்த ஒரு தோழர் விவேக். ஏன்னா வந்தோம், சினிமா எல்லாருமே நடிக்கிறாங்க, யாரையும் நான் குறை சொல்லலை. ஆனால் நம்ம வாழ்ந்ததுக்கான ஒரு அர்த்தத்தை நான் வச்சுட்டு போனோம் அப்படிங்கிறதுல விவேகண்ணா ரொம்ப குறியாக இருந்தார். அதில் இது சமூகத்துக்கு மிகப்பெரிய பேரிழப்பு. ஏன்னா சினிமா துறைக்கு எப்படிங்கிறத நான் அதுக்குள்ளே போகல. ஆனால் ரொம்ப பெரிய இழப்பு சமூகத்துக்கும் சமூக நல்லிணக்கத்துக்கு இந்த சமூக சேவை செய்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் நான் விவேகானந்தனுடைய இழப்பை பார்க்குறேன். ஏன்னா அவருடைய குடும்பம் ஒரு அன்பான அழகான குடும்பம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய பையன் தவறுனதுலேருந்து அவர் மனசை விட்டார். 1 வருஷம் கழித்து தான் அதுலேருந்து மீண்டு வந்தார்னு சொல்லுவாங்க. இப்போ இவரை இழந்த அந்த குடும்பம் சீக்கிரமாக அதை மீண்டு வெளியே வரணும். ஏன்னா அது ஈஸி கிடையாது. ஏன்னா ஒருத்தர் இவ்வளோ பெரிய ஆளுமையில் இருந்த ஒருத்தர் நம்மளை விட்டு போயிருக்காரு. ஏன்னா கலாம்னு எல்லாரும் சொல்லுவோம். கலாமோடைய அடிச்சுவிட கொஞ்சம் பேர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் முதன்மையாக இருக்கிற ஒரு 5 பேரில் எங்கள் விவேகானந்தர் ஒருத்தர். பெரிய இழப்பு. ஏன்னா அது முக்கியமாக நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இயற்கைக்கு ஒரு இழப்பு. அந்த நக்கியனுடைய ஆழ்ந்த